ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கைஸ். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா ஐஸ்கிரீம் மிக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். அதுதான் வந்து இன்னைக்கு நானும் முகிலும் சேர்ந்து செய்ய போகிறோம். எஸ் 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 ஆமாம், முகி தான் செய்ய போகிறான். அதனால் முகி எப்படி சொல்லுவான்? ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று குண்டா எடுத்துக்கணும். குண்டா எடுத்துட்டு அதில் ஒன்று பால் போட்டு கொஞ்ச நாள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடரை உள்ளே போட்டு கொஞ்ச நாள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று டப்பாவை எடுத்துக்கணும். டப்பாவை எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டு 4 hours வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து குட்டி எடுத்துட்டு ஒன்று ஜார் வந்து எடுத்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு திருப்பியும் டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 4 hours திருப்பியும் காலைல ஆனோடனே அந்த நல்லா வெந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் எடுத்து இப்படி பண்ணால் அப்புறம் ஐஸ்கிரீம் வந்துடும். அவ்வளோதான். அவனே பண்ணிடுவான். நான் கூட தேவையே இல்லை. ஆமாம். கொஞ்சம் குடி. இப்போ வந்து ஊற்றிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். எங்கே ரொம்ப ஃபஸ்ட்டு பிடிச்சி இப்போ பாருங்க நம்ம பிடிச்சிட்டோம். பாருங்க இப்படி கிரீன் கலர் இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? நந்தி போற மாதிரி இல்லையா? நந்தி போற மாதிரி இல்லை. அந்த போடுவா பண்ண முடியாது. போடலாமா? எவ்வளோடா ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சா? 3 வரும். எல்லாம் 2 வாங்கினா 5 வரும். ஆஹா 3 6 வரும். 1 6 வரும். 2 வாங்கினா 6 வரும். ஆமாம். இப்போ பாருங்க, இப்போ கொதிக்க போகுது. இப்போ நம்ம போட போகிறோம். வாங்க. பிஸ்தா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சக்கரை போடணுமா சொல்றீங்க கொஞ்சம்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்துருவோம். இப்போ எங்கள் அம்மா குடிக்க தான் போகிறாங்க. சும்மா சக்கரை இருக்கா? ஆஹா குடி குடி. கட்டியா ஆனோடனே அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து 12 மணிக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்துடணும். கை போடு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்னும் கட்டாயி வந்தா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படிடா இருக்கு? டேஸ்ட் வேற லெவலு. ஆனால் இது பால் சர்க்கரை புளி இந்த மாதிரி போட்டு ஸ்மெல் வருதுண்ணா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புளிலாம் போட மாட்டாங்க, சும்மா கண்ணே.
நல்லா கொதிக்கிச்சியா இதில் எதனா ஊற்றி வைக்கிறது நம்ம ஒன்று சீக்ரெட் ஃபார்முலாக்கு இதோ இதில் இது நீனா ஏற்கனவே சாப்பிட்டு வச்சு வச்சுருந்தியா? ஆமாம், ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ஐஸ்கிரீம் வாங்கினேன். அப்புறம் சாப்பிட்டு இதெல்லாம் இந்த ஐஸ்கிரீம் போட போகிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுதான் உள்ளே போட போகிறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஊற்றி வத்திச்சு பாருங்க மிஸ். நல்லா சுண்டிச்சு கட்டாதுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஆறி போயிடுச்சு. இப்போ வாங்கினா இதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் 4 hours. வாங்க போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இதை ஊற்ற போகிறோம். வாங்க இப்படி ஊற்றுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஐஸ் டப்பாலேயே எவ்வளோ ஃபுல்லாக பார்த்துட்டு பார்த்தீங்களா? பாருங்க இப்படி ஆயிடுச்சு பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். வாங்க பார்க்கலாம். இதான் ஃப்ரீசர், இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் வச்சாச்சு. இப்போ 4 hours இங்கே வைக்கணும் பாருங்கள். இப்போ 3 நானே ஒன்று 4 hours போட்டுடா. ஒன்று 12 மணிக்கு அது எத்தோன்னே நல்லா குத்தி அது மிக்சரில் ஜாரில் ஒன்று போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் அதில் ஒன்று ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒன்று டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலைல அவன் பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். அதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4 hours வச்சாச்சு. இப்போ 4 hours நம்ம வெளியே எடுத்துட்டு நல்லா குத்தி மிக்சரில் வச்சு திருப்பி 4 hours வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கட்டியாகிடுச்சு. நம்ம மிக்சரில் போட போகிறோம். வாங்க போடலாம். நசுக்கு போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ வந்து மூட போகிறோம். வாங்க மூடலாம். மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ஊற்ற போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இப்போ 4 hours நம்ம உள்ளே வச்சுட்டு காலைல நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் வச்சுட்டு கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். வாங்க எடுக்கலாம். இங்கே பாருங்கள், சாப்பிட்டு காட்டுற. வாங்க பார்க்கலாம். அருமையாக இருக்கும். எப்போ நம்ம கப்பில் போட போகிறோம். வாங்க போடலாம். பார்த்தீங்கன்னா கப்பில் போட்டாச்சு. இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.